வணக்கம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு இன்றைக்கு தர்மபுரி நகரத்துக்குள்ள இருக்கிற மியூசியம் அருங்காட்சியகம் பார்வையிட வந்தோம். இங்க இருக்கிற ஒரு கல்லை பற்றி இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றோம். இந்த கல்லினுடைய பேர் இங்க போட்டிருக்காங்க பாருங்க, அதியமான் பெருவழி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பதிக்கல் பள்ளம் என்ற ஒரு கிராமத்துல இந்த கல் எடுத்திருக்காங்க. இந்த பதிக்கல் கிராமம் என்றது தர்மபுரி நகரத்திலிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இந்த கல் கிடைத்திருக்கிறது. இந்த கல்லினுடைய சிறப்பு என்னவென்றால் அதியமான் பெருவழி, தர்மபுரி நகர அதியமான் பகுதி என்றும், இந்த அதியமான் பகுதிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து வருகின்ற மிகப்பெரிய பாதைகளை பெருவழி பாதைகள் என்று அழைத்திருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு நேஷனல் ஹைவே, 4வே, கோல்டன் காரிடார்ஸ் என்று நம்ம சொல்றோம். அந்த காலத்துல இந்த பெருவழி என்பதுதான் ஒரு ஹைவே பாதையாக இந்த அதியமானை நோக்கி வரக்கூடிய ஒரு முக்கிய பாதையாக இருந்திருக்கிறது. அந்த பாதையில அந்த தொலைவை குறிப்பதற்காக காதர் கற்கள், காதா தூரம்னு சொல்லுவாங்க, அந்த காதர் கற்கள் அங்கங்க பதிச்சிருக்காங்க. அப்படி பதிக்கப்பட்ட ஒரு காதா கற்கள் தான் இது. இந்த காதா கல்லுல தமிழில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல என்ன எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அதியமான் பெருவழி நாவர் தாவளம், அதியமான் பெருவழி நாவர் தாவளத்திற்கு 29 காதா தூரம் அப்படின்னு 29 காதா தூரம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காதா தூரம் என்பது குறிப்பாக 7 கிலோமீட்டர் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். சில ஆய்வாளர்கள் அதை 10 கிலோமீட்டர் என்று கூட சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கல்லினுடைய பதிக்கப்பட்ட இடத்தை கணக்கெடுக்கும் போது அது 7 கிலோமீட்டர் தூரம் என்றுதான் வருகிறது. அப்போ 29வது காதாக்கல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது 29-7 கணக்கு போட்டுக்கோங்க. அப்போ இங்க எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு இது படிச்சுக்கலாம். எழுத படிக்க தெரியாதவர்கள் எத்தனை காதா தூரம் என்று எப்படி தெரிந்து கொள்வார்கள்? அதுக்கு பாருங்க, அந்த காலத்து டெக்னாலஜி. இங்க வட்டவட்டமான குழிகளை அமைத்திருக்கிறார்கள். இதுல எத்தனை குழிகள் இருக்கிறது என்று எண்ணி பார்த்தால் எத்தனை காதா தூரம் என்று தெரிந்துவிடும். எப்படி என்று சொன்னால், பெரிய குழிகளாக 2 குழிகள் இருக்கிறது, வட்ட குழிகள். இந்த ஒரு குழிக்கு 10 என்று எண்ணிக்கை, 10, 20, இது 20 காதா தூரம். அதற்கு கீழே சின்ன சின்ன வட்ட குழிகள் அமைத்திருக்கிறார்கள். ஒரு சின்ன வட்ட குழிக்கு 1 காதா தூரம் என்று கணக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இங்க 10, 20, இங்க 9, மொத்தம் 29 காதா தூரம். இது எழுத படிக்க தெரியாதவர்களும் தெரிந்து கொள்ளலாம், கண்ணில்லாதவர் கூட தடவி பார்த்து எத்தனை காதா தூரம் என்று தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை அந்த காலத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கல்லிலே நமக்கு கிடைக்கிற சுவாரஸ்யமான தகவல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறதுக்காக இந்த கல்வெட்டை அப்படியே இந்த பக்கம் எழுதியிருக்கோம். அதியமான், அதாவது அந்த காலத்தில் மேலே புள்ளி வர்றாதுங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதியமான் பெருவழி நாவர் தாவளத்துக்கு காதம். இது தமிழ் எண்கள் 29. இப்போ இதை மேலும் விளக்கமாக பார்க்கலாம். இதாங்க தமிழ் எண்களில் 20. இதை போட்டுட்டு அப்புறம் இது 9 போட்டிருக்காங்க, அதை நீங்கள் அதில் பார்க்கலாம். அப்போ 29 காத தூரம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 29 காதம் அப்படின்றத குறிச்சிருப்பாங்க. இது 13ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த மைல்காலானது திருப்பத்தூர் தர்மபுரி நெடுஞ்சாலையில் கொண்டப்பநாயக்கன்பட்டி என்ற ஊரில் இருக்கிறது. அதியமான் பே, இங்கே பே இங்கே வந்திருக்கு. அதியமான் பெருவழி நாவர் தாவளத்துக்கு காதம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போட்டிருக்காங்கன்றது இங்கே நான் தெளிவாக போட்டிருக்கேன். இது தமிழ் எண்களில் 20. ஊ போட்டு யா மாதிரி போட்டால் 20. இந்த கா 1 குறிக்கும். அப்போ 21. அதற்காக 2 பெரிய குழிகளும் இங்கே ஒரு சின்ன குழியும் பொறிச்சிருக்காங்க. என்ன நண்பர்களே, அந்த கால மைல்கல்லை கண்டோம், அதன் விளக்கத்தையும் தெரிந்து கொண்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.